ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்று தினம் 31/1/2025 தேதிக்கான ஒரு சில முக்கியமான செய்திகளை பார்க்கலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பேஜில் தான் எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை, அதனால் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடலாம். அதே இந்த வழக்கம் போல் சென்னை தென் தமிழ்நாடு, ஸோ இந்த மாதிரி பேஜஸ் எல்லாம் கூட நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். அதாவது இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஸோ தென் இந்த பேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இந்த நியூஸ் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்டான விஷயம். India heading to middle income trap, 50% of people live in ₹150 a day, காங்கிரஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ இது ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய முன்னாள் ஃபினான்ஸ் மினிஸ்டர் பி சிதம்பரம் அவர்கள் வந்து ஆக்சுவலி இதை சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம இந்தியா வந்து மிடில் இன்கம் ட்ராப் அப்படின்ற ஒரு ட்ராப்பில் வந்து விழப்போகிறாங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த மிடில் இன்கம் ட்ராப் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இன்டர்மிட் கில் அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ஹோமி காரஸ் அப்படின்ற ரெண்டு எக்கனாமிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 2007 மிடில் இன்கம் ட்ராப் அப்படின்னா என்னன்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது மிடில் இன்கம் ட்ராப் அப்படின்னா என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு கண்ட்ரி வந்து லோ இன்கம் கண்ட்ரியில் இருந்து ஒரு மிடில் இன்கம் கண்ட்ரியாக மாறுறாங்க. ஸோ அது மாறும்போது அவங்க ட்ராப் ஆகிட்டு அந்த மிடில் இன்கம் கண்ட்ரிலே தான் இருக்காங்க. ஒரு வந்து ஹை இன்கம் கண்ட்ரியாக வந்து மாறுறதுக்கு அப்படியே ரொம்ப சிக்கி தவிச்சு மிடில் இன்கம்லேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ட்ராப் ஆகி விழுறது தான் வந்து பார்த்திங்கன்னா மிடில் இன்கம் ட்ராப் அப்படின்றது. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் நம்ம இந்தியா வந்து சிக்க போகுது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணுறாங்க. ஆக்சுவலி இந்த மிடில் இன்கம் ட்ராப் அப்படின்றது நம்ம எப்படி மென்ஷன் பண்ணுவோம், இந்த கண்ட்ரி வந்து மிடில் இன்கம் ட்ராப்பில் மாட்டியிருக்கு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்தியாவுடைய பர் கேபிட்டா, அதாவது அந்த எந்த கண்ட்ரியோ அந்த கண்ட்ரியோட பர் கேபிட்டா இன்கம் வந்து ஒரு 11% ஆஃப் இந்த யூஎஸ் பர் கேபிட்டா இன்கம்லேயே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நின்றுடுச்சு. அதுக்கு மேலே போக வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் படுது அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இந்த மிடில் இன்கம் ட்ராப்பில் அது சிக்கியிருக்கு அப்படின்னு தான் வந்து பார்த்திங்கன்னா அர்த்தம். ஸோ அதை பற்றி தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து நிறைய பேர் 50% ஆஃப் பீப்புள் வந்து ஒரு நாளைக்கு 150 அவ்வளோதான் வந்து பார்த்திங்கன்னா ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ அதை வச்சு வந்து போயிட்டுருக்கு. ஸோ இது நம்ம மிடில் இன்கம் ட்ராப்பில் நம்ம இந்தியா வந்து சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு நம்மளுடைய முன்னாள் ஃபினான்ஸ் மினிஸ்டர் சிதம்பரம் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் இங்கே கொடுக்கணும். ஸோ அண்ட் தென் இங்கே மற்றபடி வேறு எதுவும் பார்த்திங்கன்னா இங்கே அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் இல்லை. இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்டான விஷயம் தான். என்ஷூர் தட் ப்ரொவிஷன்ஸ் அகைன்ஸ்ட் டெரரிசம் இன் நியூ கிரிமினல் லாஸ் ஆர் நாட் மிஸ்யூஸ்டு ஸ்டேட்டஸ் ஷா அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. நம்மளுடைய அமித்ஷா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நம்மளுடைய இந்தியாவில் வர வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த கிரிமினல் லாஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. இந்த டாடா அப்படி இந்த டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் அந்த மாதிரி சம்திங் UAPA அன்லாஃபுல் ஆக்டிவிட்டி ப்ரிவென்ஷன் ஆக்ட் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி டெரரிசம்க்கு கொஞ்சம் இறங்கி போகிற மாதிரியான நிறையவே வந்து பார்த்திங்கன்னா வந்துடுச்சு. ஸோ இதனால் வந்து அது மிஸ்யூஸ் பண்ணாமல் இருக்கிறது மாதிரி பார்த்துக்கணும் அப்படின்றத வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு நம்மளுடைய அமித்ஷா அவர்கள். ஸோ அதை பற்றி தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்றபடி ஆக்சுவலி இது CCTNS அப்படின்றது மூலயமா அவங்களோட ரோல் தான் மெயினான ரோல். ஸோ ஆக்சுவலி இந்த CCTNS அப்படின்னா என்னென்னு பார்த்திங்கன்னா க்ரைம் அண்ட் கிரிமினல் ட்ராக்கிங் நெட்வொர்க் சிஸ்டம் அப்படின்றது தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப சீக்கிரமாக இன்வெஸ்டிகேட் பண்ணுற ஒரு இதுக்குன்னே இருக்கிற ஒரு ஆர்கனைசேஷன், இன்வெஸ்டிகேஷன் குரூப்புன்னு வச்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி 2009 தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஆக்சுவலி 26/11/2009 வந்து பார்த்திங்கன்னா இந்த மும்பை அட்டாக் மூலிமா அதுக்கப்புறமா தான் அதாவது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஸ்டேட்ஸில் ரொம்பவே டாப் 10 வாண்டட் லிஸ்ட்டில் இருப்பாங்க. ஆனால் மற்ற வேறு ஏதோ ஸ்டேட்டில் வந்து அவங்கள பிடிச்சிருப்பாங்க. ஏதாவது சின்ன பிட்பாக்கிங் அந்த மாதிரி கேசஸில் வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ இது வந்து ஆக்சுவலி அவங்க வேறு ஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வாண்டடான ஒரு டெரரிஸ்டாக இருப்பாங்க. ஸோ இதனால் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் ஆகிட்டே இருந்தாங்க. ஒரு கனெக்ஷனே இல்லாமல் போலீஸ் ஸ்டேஷன்ஸ்குள்ளே ஸ்டேட் டு ஸ்டேட்டாக இருக்கட்டும் சரி, இந்த ஊருக்குள்ளேவா இருக்கட்டும் சரி, ஸோ அந்த ஒரு கனெக்ஷன் இல்லாமல் ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான டெரரிஸ்ட் வந்து தப்பிச்சு போயிட்டே இருந்திருந்தாங்க.
பட் ஆனால் இந்த சிசிடிஎன்எஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ இது மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ ரீசெண்டாக எல்லா போலீஸ் ஸ்டேஷனுமே கனெக்டடாக இருக்குது. நம்ம வந்து அந்த ஒரு டேட்டா பேஸ் இருக்குது. ஸோ அதில் போட்டோன்னா ஸோ அவங்க எங்கே என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றது எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கிளியராக வந்துடும். ஸோ அதனால் இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிசிடிஎன்எஸ் மூலயமா கனெக்டடாக வச்சுருக்காங்க. ஸோ அவங்க வந்து அதை மிஸ்யூஸ் பண்ணாமல் வந்து பார்த்துக்கணும் அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மற்றபடி வேறு எதுவும் இம்பார்ட்டண்ட்டாக இல்லை. ஸோ தென் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஐஎன்எஸ்பி தார்னி கிராசஸ் மோஸ்ட் ரிமோட் பார்ட் ஆஃப் எர்த் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ ஆக்சுவலி இந்த ஐஎன்எஸ்பி தாரிணி அப்படின்றது நம்ம இதுக்கு முன்னாடியே படிச்சிருப்போம். ஸோ இந்த நாவிகா சாகர் பரிக்ரமா அப்படின்றது நம்ம புக்ஸ்லலாம் டெக்ஸ்ட் புக்ஸ்லலாம் கூட ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ஸ்லலாம் கூட இதை பற்றி வந்திருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஐஎன்எஸ்வி தாரிணி நவிகா சாகர் பரிக்ரமா அப்படின்ற ஒரு ஷிப் மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா ஐஎன்எஸ்வி தாரிணியில் இருக்கவங்க கிட்டத்தட்ட ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே மென்னாக வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருந்தாங்க. அப்புறம் எல்லாருமே உமனாக ஒரு 6 உமன்ஸோ 8 உமன்ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி அங்கே போயிருப்பாங்க. ஸோ அந்த இந்த மாதிரியெல்லாம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நவிகா சாகர் நிறைய மென்ஸ் மட்டும் உமன்ஸ் மட்டும் போயிட்டு வந்திருக்காங்க. இப்போ மறுபடியும் இன்னொரு வாட்டி வந்து கிளம்பும்போது இந்த ஐஎன்எஸ்வி தாரிணியில் ஸோ இந்த பாயிண்ட் நிமோ அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அதாவது அது பார்த்திங்கன்னா இந்த உலகத்துலேயே வந்து ரொம்ப ரிமோட்டான ஒரு பிளேஸ், ரொம்ப குட்டியாக இருக்கும் அந்த பாயிண்ட் நிமோ அப்படின்றது. ஆக்சுவலி அது வந்து பார்த்திங்கன்னா 2500 கிலோமீட்டர் வந்து அது மெயின்லேண்ட்லேருந்து இருக்கிறது தான் ரொம்பவே வந்து சுவாரஸ்யமான ஒரு விஷயம். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏதாச்சும் ஒரு மெயின்லேண்ட்லேருந்து நம்ம அங்கே போகிறதுக்கு பதில் நம்ம மேல் பக்கம் ஸ்கை நோக்கி போனோம்னா நம்ம கிட்டத்தட்ட இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கே நம்ம வந்து பார்த்திங்கன்னா போயிடுவோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு தூரமாக இருக்க குட்டி பிளேஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட் நிமோ அப்படின்றது. ஸோ இது ஆக்சுவலி எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா நியூசிலாண்டுக்கும் அண்ட் தென் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சவுத் அமெரிக்கா ஆஸ்திரேலியா அண்ட் தென் நியூசிலாந்து அண்ட் தென் சவுத் அமெரிக்காவுக்கு நடுவில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த குட்டி பாயிண்ட்டான பாயிண்ட் நிமோ அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து இருக்கிறதுலே ரொம்ப ரிமோட்டஸ்டான பிளேஸ், எர்த்தில் இருக்கிறதுல ரொம்ப குட்டியான பிளேஸ். ஸோ அதை பற்றி தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்றபடி வேறு எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஸோ இது தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி நம்மளுடைய இந்தியாவிலேருந்து இதுக்கு முன்னாடியே வந்து இந்த 4 பேர் கொண்ட குழு வந்து யுஎஸ்எஸ்ஆரால் வந்து ட்ரைனிங்லாம் கொடுக்கப்பட்டாங்க. பட் ஆனால் நாசா மூலியமாக நம்ம வந்து ஒரு மிசைல் மூலியமாக ஒருத்தவங்க மட்டும் வந்து பார்த்திங்கன்னா போயிருக்காங்க இல்லையா. ஸோ ட்ரைனிங் மாதிரி. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போது செகண்டாக இன்னொருத்தவங்களும் வந்து போகிறாங்க அப்படின்றது தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்க பேர் வந்து சுபான்ஷு சுக்லா. ஸோ இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா செகண்டாக ஆஸ்ட்ரோனட் நம்ம இந்தியாவிலேருந்து கிளம்ப போகிறவங்க. ஸோ நாசா மூலியமாக இப்போ வந்து போகிறாங்க. ஸோ அந்த 4 பேர் இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி கொடுத்துட்டே ட்ரைனிங் போயிட்டு தான் இருக்குது யுஎஸ்எஸ்ஆரில். ஸோ அவங்களுக்கு இது தாண்டி இப்போ இந்த மாதிரி நடுவில் வர ப்ராஜெக்டில் ஒருத்தராக வந்து பார்த்திங்கன்னா அனுப்பிட்டுருக்காங்க. ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இது மூலியமாக. ஸோ வந்து அவங்க 4 பேருமே நம்ம இந்தியா மூலியமாக போகிற ஃபர்ஸ்ட் மேன்மேடு மிசைலில் போகிறதுக்கான ஒரு ட்ரைனிங் கூட வச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி எப்படி வந்து இதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க போனாங்களோ ஸோ அதே மாதிரி இவங்களும் போகிறாங்க. ஃபர்ஸ்ட் போனவங்க பேர் வந்து பார்த்திங்கன்னா ராகேஷ் சர்மா. ஸோ இவங்க பேர் வந்து சுபான்ஷு சுக்லா அப்படின்றது. ஸோ அதுவுமே சும்மா நான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு நான் விருப்பப்பட்டேன். ஸோ அதாவது செகண்டாகவும் நாசா கூட நம்ம வந்து ஒருங்கிணைந்து நம்ம வந்து ஒரு ஸ்பேஸ் மிசைலில் வந்து நம்ம ஒரு இந்தியன் ஆஸ்ட்ரோனட் வந்து கிளம்புறாங்க. ஸோ அதை பற்றி தான் நான் வந்து சொல்லணுன்னு இருந்தேன். ஸோ மற்றபடி இங்கே வேறு எதுவும் இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் இல்லை. ஸ்போர்ட்ஸ்லலாம் கூட அவ்வளோ எதுவும் இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் இல்லை. ஸோ அதனால் நான் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடுறேன். இங்கே எதுவும் இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் இல்லை. ஸோ ஃபைனலி ரீச் டைம் மீண்டும் நாள் இந்த மாதிரி முக்கியமான செய்திகளோடு சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை சந்திப்போம்.